பிரைஸ் தி லார்ட். சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே நான் தேவ சமூகத்திலே நின்று உங்களோடு கூட பேசுகிறேன், உங்களை காண்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காண்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரடியாக ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கலாமா? ஆண்டுடைய வசனத்தை கேட்கலாம். அதுதான் நமக்கு பலன். ஆமென். வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேலின் ஜெய பலமானவர். இந்த வார்த்தையை உங்களுக்கு புதுசாக தெரியுதில்ல? இல்லை, அருமையான ஆண்டவருடைய வார்த்தை. இஸ்ரவேலின் ஜெய பலமானவர். இது எங்கே இருக்குது? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இந்த வாக்கு இருக்குது. வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஜெய பலமானவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சமயம் உங்களுக்கு. எப்படி? இஸ்ரவேலின் ஜெய பலமானவர். ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்ரேல் என்று போட்டிருக்கு. ஜெய பலமானவர். சிலருக்கு பலமானவர்களாக இருக்கலாம், பலமாய் நம்ம இருக்கிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் ஜெயம் வராது, ஜெயம் கிடைக்காது. எதுக்கு போனாலும் ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை, வாய்க்கலை அப்படின்னு நீங்கள் நினைப்பது உண்டு. இப்போவும் நினைக்கிறீங்க. நம்ம ஆண்டவருக்கு பெயர் என்ன தெரியுமா? ஜெய பலமானவர். வெறும் பலமானவர் இல்லை, ஜெய பலமானவர். உங்களுக்கு இந்த புதிய வருஷத்தில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெயத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி, நீர் ஜெய பலமானவர் என்று நம்முடைய தாசன் சொல்லுகிறார். ஐயா, ஆமென், நான் விசுவாசிக்கிறேன் என்று நினைங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் இப்பொழுது நினைக்கிற காரியம் உங்களுக்கு ஜெயமாய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் அவருக்கு பெயர் ஜெய பலமானவர், ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்ரேல். 1 சாமுவேல் 15:29வது வசனம் உங்களுக்கு நிச்சயமாகவே பலிக்க செய்வார். விசுவாசிப்போம். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். உனக்கு, உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இந்த வாக்கு பலிக்கும். அவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.